அதாவது தொல்லியல் என்ற பெயர்ல கபடியா மண்ணுல, அதாவது மண்ணுல சவுத் பட்டிப்பளை 1500 ஏக்கர் பிடிக்கப்பட்டது. குசலான மலை வேறாவற்பட்டு 100 ஏக்கர் பிடிபட்டது. கச்சப்படிச்சு சுவாமி மலை, இந்த கச்சப்பொடி சுவாமி மலை, அது பட்டிப்பளை டிஎஸ் டிவிஷன் 25 ஏக்கர். அலியாரோடை வேறாவற்பட்டு 150 ஏக்கர். குடும்பி மலை கோல்லைப்பட்டு சவுத், அதாவது கிரான் 100 ஏக்கர். மற்றது வேலோடு மலையிலையும், மற்றது பங்குடாவளியில 5 ஏக்கர். 5 ஏக்கர் வழக்கில் இருந்து ஒன்றுக்கு பங்குடாவளியில ஒரு பிரைவேட் லேண்ட பிடிச்சிருக்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் சட்டம் இலக்கம் 9/1990 இந்த சட்டத்தின் 34வது பிரிவுக்கு கீழே ஒரு தனியார் காணியை ஆர்கியாலஜிக்கல் தொல்லியலுக்கு அபகரிக்கிறதாக இருந்தால் லேண்ட் அக்விசிஷன் சட்டம் இலக்கம் 9/1950 கீழ் பிரதேச செயலாளரின் மூலம்தான் காணியை சுவீகரித்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். தன்னிச்சையாக போய் அங்க இறங்கி ஒரு பிரைவேட் லேண்ட்ல காணியை பறிக்க முடியாது. தனியார் காணி என்றது பல வடிவங்களில் இருக்கின்றது. அன்செட்டில்ட் லேண்ட் சர்வே ஜேர்னல் 4.28 30 வருஷமாக ஆட்சி செய்து வந்தால் அது தனியார் காணியாக கருதப்படும். அன்செட்டில்ட் லேண்ட், அன்செட்டில்ட் லேண்ட் அன்சர்வேட் லேண்ட். அதே நேரம் ஒரு அரச காணியை 1910ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்து ஒருவர் தொடர்ச்சியான ஆட்சி அவருடைய பரம்பரை செய்து வந்தால் அதுவும் தனியார் காணி என்று இந்த சர்வே ஜேர்னல் 4.28 தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆகவே தனியார் காணி என்றதை தீர்மானிக்கிறது பிரதேச செயலாளர். அவர் சர்வே டிபார்ட்மெண்டோடு லேண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்டோட இது பண்ணி அந்த முடிவை எடுப்பார். ஆகவே தனியார் காணியை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பறிமுதல் செய்கிறதாக இருந்தால் ஆர்கியாலஜிக்கல் சட்டம் தொல்லியல் சட்டத்தின் 34வது பிரிவுக்கு கீழே சுவீகரித்து தான் அந்த காணியை எடுக்கணுமே ஒழிய தன்னிச்சையாக போய் காணியை பறிமுதல் செய்தால் அது அடிப்படை மனித உரிமைகளை மீறும் செய்யும். அதுக்கு பிறகுதான் அதை நேரத்தோட கெசட் பண்ணலாம், அங்க போகாம தடுக்கலாம். ஆனால் காணிக்கான கம்பன்சேஷனோ ஆல்டர்னேட்டிவ் லேண்டோ கட்டாயம் கொடுத்தேயாக வேணும். அக்விசிஷன் ப்ரொசீஜர் நடைமுறைக்கு வர வேண்டும். அடுத்ததாக நான் இந்த கவுளியா மடுவில் பாதிக்கப்பட்ட கிராமங்களை நான் சொல்றேன். வடிவைத்த கல், ஈச்சங்குளம், கூழாங்குளம், காட்டுப்புவரசங்குளம், காஞ்சிரமேடை, இதுல 400 ஏக்கர் விவசாய நிலம் தமிழ் மக்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இது இந்த கவுளுவையா திட்டத்துக்குள்ள தண்ணிக்குள்ள மூழ்க போகும் இடம் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.